திருப்புகழ் 549. அறிவையர் நெஞ்சு உருகா புணர்த்தரு விரகங்களினால் பெரிது அவச்சம் விளைந்து விடாய்த்து அடர் முலை மேல் வீழ்ந்து அகிலோடு சந்தன சேற்றிலில் முழுகி எழுந்து எதிர்கூப்பு கை அடியின் நகம் பிறை போல் பட விளையாடி பரிமளம் விஞ்சிய பூக்குழல் சரிய மருங்கு உடை போய் சில பறவைகளின் குரலாய் கயல் விழி சோர பனிமுகமும் குறு வேற்பெழ இதழ் அமுது உண்டு இரவாய் பகல் பகடியிடும்படி தூர்த்தனை விடலாமோ? சரியையுடன் கிரியை போற்றிய பரமபதம் பெறுவார்க்கு அருள் தரு கணன் ரங்கபுரோச்சிதன் மருகோனே, சைலம் எரிந்த கை வேல்கொடு மயிலினில் வந்து என ஆட்கொள்ளல் ஜெகமறியும்படி காட்டிய குருநாதா, திரிபுவனம் தொழு பார்த்திபன் மருவிய மண்டப கோட்டிகள் தெருவில் விளங்கு சிராப்பள்ளி மலை மீதே தெரிய இருந்த பராக்கிரம உருவளர் குன்றுடையார்க்கு ஒரு திலதம் எனும்படி தோற்றிய பெருமாளே, சைலம் எரிந்த கை வேல்கொடு மயிலினில் வந்து என ஆட்கொள்ளல் ஜெகமறியும்படி காட்டிய குருநாதா, சரியை கிரியை என்ற மார்க்கங்களை மேற்கொண்டு மேலான பதத்தை அடைய விரும்புபவர்க்கு அருளை தருகின்ற கண்களை உடையவனும் திருவரங்க கோயிலில் வீற்றிருக்கும் மேலானவனுமான திருமாலின் மருமகனே, கிரௌஞ்சமலையை பொடியாகும்படி செலுத்திய கைவேலை ஏந்தி கொண்டு மயில் மீது வந்து என்னை ஆட்கொண்ட திருவருளை உலகத்தவர் உணருமாறு காட்டிய குருநாதனே, 3 உலகங்களும் வணங்கி நின்ற பல்லவ மன்னன் குணதரன் என்ற மகேந்திரவர்மன், ராஜராஜகேசரிவர்மன் முதலியவர்களால் கட்டப்பட்ட புதுக்கிய மண்டபங்களின் கூட்டம் தெருவில் விளங்கும் திருச்சிராப்பள்ளி மீது யாவருக்கும் விளங்க வீற்றிருக்கின்ற வீரனே, அழகிய வடிவுடன் விளங்கும் திருச்சிராப்பள்ளி மலையை உடையவரான தாயுமானவர்க்கு ஒரு திலதம் போல் சிறந்து வெளித்தோன்றி விளங்கியவனே, பெருமாளே, மங்கையர் மீது மனம் உருகி சேர வேண்டும் என்னும் காதல் நோயினால் மிகவும் மூர்ச்சையாகி ஆசை விடாய் கொண்டு என் வாழ்நாளை வீணாக கழிக்கும் கொடியவன் நான். ஆயினும் என்னை நீ கைவிடலாமோ? கைவிடல் ஆகாது என்று வேண்டியவாறு, கைவிடாது காத்தருள் என்று வேண்டியவாறு. ரங்கபுரோச்சிதன் திருமாலை வழிபடுபவர்க்கு அப்பெருமான் அளிக்கும் மேலான பதத்தை தரும் ஸ்ரீரங்கவாசன், சைலம் எறிந்த கைவேல் கொடு மயிலினில் வந்து என ஆட்கொள்ளல் ஜெகமறியும்படி காட்டிய குருநாதன். திருவண்ணாமலையில் பிரபுடதேவ மன்னன் வேண்டுகோளின்படி முருகப்பெருமானை யாவரும் காண வரவழைத்த வரலாறு இத்திருப்புகழில் கூறப்படுகிறது. பிரபுடதேவன் என்ற மன்னன் அருணகிரியாரிடம் அன்பு கொண்டிருந்தான். சம்பந்தாண்டான் என்பவனான தேவி உபாசனை உள்ளவனிடம் அம்மன்னன் உபாசனை உள்ளவன் சம்பந்தாண்டான் அருணகிரியாரின் புகழை கண்டு பொறாமை கொண்டு எவர் தாம் உபாசனை செய்யும் தெய்வத்தை சபையில் வரவழைக்கின்றாரோ அவரிடமே மன்னன் அன்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். அருணகிரியார் சபையில் முருகப்பெருமானை மயில் மீது வரும்படியாக செய்தார். சம்பந்தாண்டான் தான் வணங்கும் தெய்வத்தை வரவழைக்க இயலவில்லை. அருணகிரியார் அப்போது பாடிய பாடல் அதுல சேடனார் ஆட என தொடங்கும் திருப்புகழ். சைலம் எரிந்த கை வேல் கொடு மயிலினில் வந்து என ஆட்கொள்ளல் ஜெகமறியும்படி காட்டிய குருநாதா, திரு அண்ணாமலை கம்பத்து இளையனார் நேரில் வந்து அனைவருக்கும் தரிசனம் தந்த காட்சி, மயில் மேல் வந்த காட்சி இங்கு எடுத்துரைக்கப்படுகிறது.